Daily. Taste the Daily. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மயக்கவியல் துறை தலைமை மருத்துவர் லோகநாதன் அங்கு பணிபுரியும் ஒப்பந்த பெண் பணியாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆடியோ வெளியாகி அதிர வைத்துள்ளது. ஆடியோ லீக் ஆனதை அடுத்து 3 பேர் கொண்ட குழு மருத்துவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இந்த ஆடியோ எப்போ லீக் ஆச்சு? முழு விவரம் என்ன? கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. இந்த ஆடியோ எப்போ லீக் ஆச்சு? இது தொடர்பான முழு விவரம் என்ன? கனிமொழி, தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மயக்கவியல் பேராசிரியராக இருந்து வருவர் டாக்டர் லோகநாதன். இவர் மீதுதான் தற்போது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது மயக்கவியல் பேராசிரியரான லோகநாதன் தனக்கு தன்னுடைய அறையில் பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடும் விதமாக பேசும் ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கு. இந்த ஆடியோல தனக்கு உடன்பட வேண்டும் என்றும் தன்னை தன்னிடம் தனது தேவையை பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டும் என்றும் ஆடியோ தெரிவித்திருக்காரு. இது தொடர்பான புகார் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த புகார் தொடர்பாக சக்கரவர்த்தி என்பவர் இது ஒரு சில நாட்களுக்கு முன்பு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில புகார் அளித்த சக்கரவர்த்தி இது தொடர்பான புகாரை தேனி மாவட்ட ஆட்சியர், தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மெடிக்கல் போர்டு ஆகியோருக்கு புகார் அனுப்பியிருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில இன்று 3 பெண் மருத்துவர்கள் கொண்ட குழு இந்த புகாரை விசாரிக்கும் விதமாக குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் சக்கரவர்த்தி அந்த பெண் சார்பாக டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளால் அந்த பெண்ணின் வேலை பறிபோகக்கூடிய சூழல் உருவாகி ஏற்படும் என்றும், எனவே இது போன்ற இந்த மருத்துவமனையில் ஏராளமான பெண் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டியும் சம்பந்தப்பட்ட மருத்துவர் லோகநாதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த விசாரணை கமிட்டி முன்பு ஆஜராகி தனது புகார் மனுவை கொடுத்தார். புகாரின் அடிப்படையில தற்போது தொடர்ந்து தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில விசாரணை நடைபெற்று வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Taste the Daily.